ஈஸியாக டிராயிங் கற்றுக்கலாம் வாங்க. பேசிக் ஸ்ட்ரோக்ஸ், பென்சில் ஷேடிங், ஆயில் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், சயின்ஸ் பிக்சர்ஸ், இப்படி எல்லா வகையான டிராயிங்கையும் ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்க டிராயிங் மாஸ்டர் விசுராம் சேனலை பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் டிராயிங் மாஸ்டர் விசுராம். நம்ம சேனலில் ஈஸியாக ட்ரா பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்குறோம். ட்ராயிங் வந்து எல்லாருமே பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுனால குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நீங்கள் யார் வேணாலும் கற்றுக்கலாம். நிறைய குழந்தைங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சவுண்டு அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பாகவே இருக்குது, அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கிறது. அவங்கள வந்து ஏதாவது அந்த குறும் பண்ணாமல் அவங்கள வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னா அந்த டிராயிங்கை கற்றுக் கொடுங்க. அவங்க பாட்டுக்கு கலரிங் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிகிட்டு இருப்பாங்க. மெமரி பவர் வந்து அதிகமாகும். அவங்க ஸ்கூலில் அவங்க மார்க்ஸில் வந்து அதிகமாகும். ஒரு மெடிடேஷன் பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஹவுஸ் அண்ட் ட்ரீ. இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வரையுதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த ட்ராயிங் அழகாக வரையணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரோக் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது அடிப்படை கோடுகள்னு சொல்கிறது. இதை நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஹவுஸ் அண்ட் ட்ரீ எப்படி ட்ரா பண்ணுறங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் டிராயிங் மாஸ்டர் விசுராம். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டாண்டிங் லைன், சேம் ஹைட்டில் ஸ்டாண்டிங் லைன் பண்ணணும். இந்த ரெண்டு லைனும் ஸ்லீப்பிங் லைனில் டச் ஆகுதான்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த ரெண்டு லைன் வந்து சேம் ஹைட்டுக்கு இருக்கணும். இந்த ரெண்டு லைனுக்கு மிடில் எதுன்னு பார்த்துட்டு அப்படியே டாப் சைடு கொண்டு போய் ஒரு டாட் வச்சுக்கணும். இந்த ரெண்டு லைனுக்கு மிடில் இங்கே தான், ஆனால் இங்கே டாட் வைக்கக்கூடாது. இங்கே மேலே இங்கே டாட் வைக்கணும். கொஞ்சம் நார்மலாக ஸ்லாண்டிங் லைன் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இங்கேருந்து நம்ம ஸ்லாண்டிங் லைன் போட போகிறோம். அதனால் வந்து நார்மலாக ஸ்லாண்டிங் லைன் மேலே வச்சா ரொம்ப ட்ரையாங்கிள் ஷேப் ரொம்ப ஷார்ப்பாக தெரியும் மேலே, அது தேவையில்லை. டாட், ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், ஒன் மோர் ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கலாம். அதே போல் இங்கேயும் டாட் வச்சுட்டு லெஃப்ட் சைடு என்ன திக்னஸில் பண்ணமோ அதே மாதிரி ரைட் சைடும் இங்கேயும் போட்டுக்கலாம். இப்படி பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இதிலேருந்து டாப் சைட்லேருந்து ஸ்லீப்பிங் லைன், ஒன் மோர் ஸ்லீப்பிங் லைன். அதுக்கு நேராக வரக்கூடாது, இப்படி ஸ்லாண்டிங்காக வரணும். இந்த ஆங்கிள் என்னவோ அதே ஆங்கிள் இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல் மெஷர்மெண்ட் இருக்கணும். இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்டாண்டிங் லைன் போடணும். இது ரெண்டே ஸ்லீப்பிங் லைன் வச்சு ஸ்லாண்டிங் லைன் இப்படி மேலே போகிற மாதிரி ஒரு 10% வந்து மேலே டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லாண்டிங் லைன் கிடைக்கும். ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஏன்னா இது ஃப்ரண்ட் வியூ, இது சைடு வியூ. ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் இப்படி நம்ம ஸ்டாண்டிங் லைன் போட்டு இது வந்து டோர் ஃபினிஷிங் அப் செமி சர்க்கிள். இதில் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு சர்க்கிள் போடுங்க. இங்கே விண்டோ கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்கிற மாதிரி ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப் செமி சர்க்கிள். இந்த ஆர்ச் டைப்பில் வர்றதுக்கு நம்ம அப் செமி சர்க்கிள் யூஸ் பண்ணுறோம். ஸ்லீப்பிங் லைன் பண்ணுறோம். மறுபடியும் ஸ்டாண்டிங் லைன், அப் ஸ்லாண்டிங், லெஃப்ட் அப் ஸ்லாண்டிங், ரைட் அப் ஸ்லாண்டிங். இப்போ ஸ்டாண்டிங் லைன். இதில் அந்த டைல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நம்ம இப்படி காட்டலாம். ஸ்லீப்பிங் ஆங்கிள், ஸ்லீப்பிங் ஆங்கிள், ஸ்லீப்பிங் ஆங்கிள், ஸ்லீப்பிங் ஆங்கிள் இப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டவுன் செமி சர்க்கிள் போட்டு இப்படியே நீங்கள் எல்லாமே டவுன் செமி சர்க்கிளாக வரணும். இங்கே ஒரு லைன் மிஸ் ஆகிருக்குது, அதை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஃபென்ஸு என்ன ஹைட்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மெஷர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி
ரெண்டு லைனாக தள்ளி போட்டுவாங்க. ஸ்டாண்டிங் லைன் ஸ்கேல் வச்சு போடலாம். இதை உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் போட முடியாது, ஸ்கேல் வச்சு போடலாம். ஈக்குவல் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் போடலாம். நீங்கள் எல்லா பிக்சருமே இந்த மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் காம்படிஷனில் கூட நீங்கள் கலந்துக்கலாம், வின் பண்ணலாம், அவார்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி குவிக்கலாம். ஆரம்பத்துலேருந்தே மெஷர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஸ்லீப்பிங் லைன், இப்போ இங்கேயும் மார்க் வச்சுக்கலாம். மேலேருந்து என்ன மெஷர்மெண்ட்டோ அதே அளவுக்கு இங்கே மார்க் வச்சுட்டு ஸ்கேலை நேராக பிடிச்சி இப்படி ஸ்கேல் வச்சு போட்டுருங்க. இப்போ கீழேருந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க, இங்கேருந்து அதே மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. இங்கே என்ன மெஷர்மெண்ட்டோ அதே அளவுக்கு இருக்குன்னு. இங்கே 3 இன்ச்சஸ் இருந்ததுன்னா 3 இன்ச்சஸ், இப்போ 3 cm இருந்தால் 3 cm அந்த ஹைட்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ஒன் மோர் ஸ்லீப்பிங் லைன். ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறதுனால அங்கங்கே ஒரு போல்ட் இருக்கிற மாதிரி டாட் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் இங்கே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்க வேண்டியது லாஸ்ட் வரைக்கும். இந்த இடத்துல ஒரு ட்ரீ இருக்கிற மாதிரி பண்ணலாம். நீங்கள் ஸ்டாண்டிங் லைன், இங்கே ஒரு ஸ்டாண்டிங் லைன், நல்லா ஸ்பேஸ் விட்டு நம்ம இந்த விண்டோவை விட சின்னதாக தான் போட்டிருக்கிறோம். ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருந்தால் போதும். ட்ரீயோட ஸ்டெம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடாது, நார்மலாக தான் இருக்கணும். அந்த லீவ்ஸ் தான் நிறைய பெருசாக போட போகிறோம். லெஃப்ட் சைடு ஒரு பிரான்ச்சு ஷார்ப்பாக வருது. இப்போ மேலே வந்து ஒரு பிரான்ச் போகிற மாதிரி பாருங்கள். அப்புறம் அதே போல் ரைட் சைடு பண்ணணும். இந்த மாதிரி சீனரி டைப்பில் வரக்கூடிய பிக்சர் எதுவாக இருந்தாலும் ஃபுல் கவரேஜ் பண்ணிடுங்க. ஃபுல் கவரேஜ் பண்ணும்போது நம்ம சன், க்ளவுட்ஸு, கிராஸு, புஷ்ஷஸ்ஸு எல்லாமே நம்ம பண்ணலாம். சன்னுக்காக இங்கே சர்க்கிள் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் கலர் பண்ணும்போது இதில் நீங்கள் ஒரு டார்க் கலர், இங்கே லைட் கலர் போடுறதுக்காக அதை நம்ம பிரிச்சுருக்கணும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே க்ளவுட் வரும். க்ளவுட் வந்து கொஞ்சம் லென்த்தியாகவும் கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், செமி சர்க்கிள், ஆஃப் செமி சர்க்கிள். இப்போ கீழே லைட்டாக ரொம்ப கீழே கொண்டு வர வேண்டியதில்லை. இங்கே நல்லா டாப்பில் கொண்டு போயிருக்குது, இங்கே ரொம்ப கீழே கொண்டு வரணும். நார்மலாக தான் கொண்டு வந்துருக்கிறேன். கீழே கொண்டு வரணும், இங்கே வரணும். நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், இதில் கனெக்ட் பண்ணுங்கள். இப்படி செமி சர்க்கிள் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு க்ளவுடு கிடச்சிருக்குது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக கையை எடுக்காமல் போட்டோம்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதை அழிச்சிடறேன். மைண்டில் வச்சுக்கோங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானதை அழகாக போட்டுக்கலாம். இதே போல் எங்கேயும் க்ளவுட்ஸ் வர்றதுனால பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே புஷ்ஷஸ். ஓகே, இப்படி ரோட் லைன் போட்டு இங்கே புஷ்ஷஸ்க்காக கொஞ்சம் லைன்ஸ்லாம் போட்டு பண்ணிக்கிறேன். இது இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். நீங்கள் கிராஸ் எல்லாம் வர்ற மாதிரி காட்டிக்கலாம். லாங்கில் போகும்போது கொஞ்சம் சின்னதாக ஸ்மால் சைஸில் இந்த கிராஸ்லாம் காட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஹென் ட்ரா பண்ண போகிறோம். ஹென்னை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக
நீங்கள் கென் மட்டும் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு இப்போ புரியும், நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். பாருங்கள், ஒரு கென்னு செமி சர்க்கிள், டவுன் கர்வ், அப் செமி, அப் லேண்டிங், 1 2 3. இந்த ஃபெதர்ஸ்க்காக அங்கே இடம் விடுறோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து லெஃப்ட் கர்வ், செமி சர்க்கிள், ஸ்லாண்டிங், செமி சர்க்கிள். நீங்கள் பேக்கில் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிங்க. விங்ஸுக்காக வந்து ஒரு செமி சர்க்கிள், பிக் செமி சர்க்கிள் போடுங்க. 1 2 3 ஃபெதர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இங்கே ஐக்கு சர்க்கிள் போடுங்க. இன்சைடு ஒரு ஸ்மால் சர்க்கிள் போடுங்க. வி ஷேப்பில் வந்து பீக்கை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே தலையில் ஒரு ஃப்ளேர் மாதிரி இருக்கும், அதுக்காக நீங்கள் மேலே வந்து கர்வ் லைன் ஷார்ப்பாக போடுங்க. இந்த இடத்துல ஸ்லாண்டிங், லெக்கு ஸ்லாண்டிங், ஸ்ட்ரைட் ஸ்லீப்பிங், இப்படி அந்த லெக்கோட அமைப்பு இருக்கணும். பேக்கில் ஒரு விரலும், ஃப்ரண்டில் வந்து ஒரு 3 விரலும் போடலாம். 3 விரல்களும் போடலாம். பாருங்கள், இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கோழி குஞ்சு சின்னதாக செமி சைக்கிள் போடுறோம், டாட் வைக்கிறோம் பக்கத்தில் தள்ளி. இப்போது அப் செமி, டவுன் செமி சைக்கிள், 1 more டவுன் செமி சைக்கிள். இப்போ பி ஸ்லாண்டிங், ஸ்ட்ரைட் ஸ்லீப்பிங். அதே மாதிரி விரல் இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே கிராஸ் ஸ்பேஸில் வந்து கிராஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸ்க்காக இங்கே சும்மா டாட் வச்சாலே போதும். க்ரையான்ஸில் கலர் பண்ணும்போது அங்கே ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இதில் ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஒரு பறக்கிற மாதிரி ஒரு பேர்டு, செமி சர்க்கிள், டவுன் கர்வ், ஒரு செமி சர்க்கிள், விங்ஸு, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். பாடி கம்ப்ளீட் பண்ணி டெயிலுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். பேர்டு பறக்கிற மாதிரி காட்டுறதுக்கு லைன்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா போதும். எந்த ஒரு பிக்சர் நீங்கள் சீனரி டைப்பில் போட்டாலும் பேஜ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஏன்னா இதை 3 லெவலாக பிரிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், லேண்ட் லெவலு, ஸ்கை லெவலு. இப்போ 2க்கு மீடியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கையும் லேண்டையும் பிரிக்கிறது இந்த புஷ்ஷஸ் தான் உங்களுக்கு பிரிக்கும். அதனால் வந்து இதை நம்ம இந்த இடத்துல புஷ்ஷஸ் கொடுக்கலாம். சரி, கலரை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஏரியா ஃபுல்லாகவே லைட் க்ரீன் போட்டுக்கலாம். இது லேண்டு, இது புஷ்ஷஸ்க்கு வந்து டார்க் க்ரீன். இப்போ இந்த லெவலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் போடலாம். இந்த டார்க் க்ரீன், பாருங்க. இந்த லெவல் லைட் க்ரீன் போட்டுக்கலாம். லைட் க்ரீன், இங்கே எல்லோ. இப்போ நீங்கள் கலர் போடும்போது டார்க் க்ரீன், லைட் க்ரீன், எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டாக காட்டக்கூடாது. இந்த கலர் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த டார்க் க்ரீனு லைட் க்ரீனு ரெண்டும் சேரும்போது ஒரு மெர்ஜாக இருக்கணும். இப்போ என் ஃபிங்கர்ஸ் பாருங்கள், ரெண்டும் ஒன்றா இப்படி மெர்ஜ் ஆகிற மாதிரி லைட்டாக அப்படி மெர்ஜிங் காட்டணும். இப்போ இங்கேருந்து இந்த டார்க் க்ரீன் லைட் க்ரீனுக்குள்ளே போகணும், லைட் க்ரீன் லைட்டாக டார்க் க்ரீனுக்குள்ளே வரணும். போக போக இந்த டார்க் க்ரீன் வந்து என்ன ஆகணும், ரொம்ப லைட்டாக மாறிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாலே போதும், க்ரையான்ஸை ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆகிடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டு தெரியாது, மெர்ஜிங் அழகாக மெர்ஜ் ஆகிருக்கும். டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீன் கொஞ்சம் கொஞ்சமாக அவுட் ஆகி லைட்டாக போகணும், அவ்வளோதான். இப்போ லைட் க்ரீன்லேருந்து எல்லோவும் அதே மாதிரி தான். லைட் க்ரீன் எல்லோவுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக லைட் க்ரீனை இன்னும் லைட்டாக்கி அப்படியே எல்லோவில் கொண்டா மெர்ஜ் பண்ணணும். எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுதுன்னு தெரியக்கூடாது. இங்கே லைட் ப்ளூவை கொஞ்சம் போட்டுக்கலாம்.
இந்த ஏரியா மட்டும் லைட் ப்ளூ போட்டுக்கலாம். இங்கே ஒயிட்டாகவே விட்டுக்கலாம். ஒயிட் இந்த ஏரியா ஒயிட் விட்டுக்கலாம். இங்கே வெளியில் கண்டிப்பாக நீங்கள் லைட் ப்ளூ போடணும். லைட் ப்ளூன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக போடாமல் எவ்வளோக்கு லைட்டாக போட முடியுமோ அந்தளவுக்கு லைட் ப்ளூ போடணும். லைட் ப்ளூ, இங்கே எல்லோ, சன்னுக்கு வந்து எல்லோ மேலே கொடுக்குறோம். இங்கே மட்டும் ரெட் கலர், கொஞ்சம் மேலே ஆரஞ்சு கொடுக்கலாம். ரெட்டு, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் எல்லோ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே வெளியிலையும் கொஞ்சம் எல்லோ தான் வரணும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே எப்பவுமே சன்னுக்கு உள்ளே மட்டும் வெளிச்சம் இருக்காது, அதனோடய பிரைட்னஸ் வந்து வெளியிலையும் இருக்கும். அதனால் வந்து வெளியில் நீங்கள் கொஞ்சம் எல்லோ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இங்கே அந்த ப்ளூ கலர்லாம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஆரஞ்சு கலர் தான் வரும். இங்கே மட்டும் எல்லோ பிரைட்டாக இருக்கும். இந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ரெட் கலரில் போட்டுக்கலாம், பர்பிள் கலரில் போட்டுக்கலாம், ஆரஞ்சு கலரில் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். அது மார்னிங் எஃபெக்ட்டு. டே எஃபெக்ட்டு தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு அந்த க்ரீன் கலர்லாம் வந்து டேயில் வந்து அப்படியே எல்லா கலரும் ரியலாக தெரியும். ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு சன்ரைஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock அந்த மாதிரியில் சன் வருது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிளாக்காக தான் தெரியும். பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஆரஞ்சு கலராக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம். லைட் ப்ளூ, ஒயிட், ஓகே. இது ரெட் கலர் ஃப்ளவர். கிராஸுக்கு டார்க் க்ரீன், இந்த ஃப்ளவர்ஸ் ரெட் கலர். ஹென் பாடி ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம். இந்த விங்ஸுக்கு பிளாக் போடலாம். டெய்லுக்கும் பிளாக் போட்டுக்கலாம். இந்த பீக், லெக்ஸ் இதெல்லாம் நீங்கள் எல்லோ கலரே போட்டுக்கலாம். பீக், லெக்ஸ் இதெல்லாம் வந்து எல்லோ கலர் போட்டுக்கலாம். அந்த தலையில், கோழியோட தலையில் கொஞ்சம் ரெட் கலர், அதாவது அந்த ஃப்ளவர் மாதிரி அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ரெட் கலர் போடலாம். இங்கே மட்டும் ரெட் கலர், இங்கே ரெட்டு தான். இங்கே பேக்ரவுண்ட்லாம் கலர் வர்றதுனால அந்த வீட்டோட அந்த வீட்டோட வால் பகுதிக்கு நீங்கள் ஒயிட்டாகவே விட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கீழே லைட் க்ரீன் பேக்ரவுண்ட் வருது, இங்கே மேலே வந்து லைட் ப்ளூ கொடுக்குறீங்க, இங்கெல்லாம் ரெட் கலர் வருது. அதனால் நீங்கள் வாலுக்கு வந்து ஒயிட்டாகவே விட்டுறலாம். இந்த டோர், விண்டோஸ்க்கு மட்டும் கலர் போட்டுக்கலாம். இப்போ ப்ளூ, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ எது வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே ப்ளூ, ஓகே. பேக்ரவுண்டுக்கு லைட் ப்ளூ போடணும். லைட் ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, க்ரீன் எது வேணாலும் இந்த இதுக்குள்ள பேர்டுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து எல்லோ. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த ட்ராயிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிராயிங் மாஸ்டர் விசுராம். நன்றி, வணக்கம்.